சிம்பிளா, ஹெல்தியா நம்ம கேரட் பராத்தா பண்ண போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, சத்து மாவு யூஸ் பண்ணி பண்ண போறோம். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போம்போது கூட நீங்க எடுத்துக்கலாம். பட்டர், நெய் எல்லாமே குறைவா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ஃப்ளஃபியா இருக்கும். நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கும். தபா ஸ்டைல்ல இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே வந்து ஆலு, அதுக்கப்புறம் பன்னீர் பராத்தாலையும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு வெங்காயத்த எடுத்துட்டு, நல்லா வந்து துருவி எடுத்துக்கணும். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த பராத்தா தேய்க்கும்போது, நமக்கு அந்த ஃபில்லிங் வெளிய வராம இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம தின்னா வந்து துருவி எடுத்துக்கலாம். இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வெங்காய பக்கோடாக்கும் பண்ணலாம். இப்போ கேரட். கிட்டத்தட்ட நம்ம 1 கேரட் எடுத்துக்கலாம். ஸோ 1 எடுத்துட்டு நம்ம நல்லா துருவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரஃப்பா துருவுனா போதும். ரொம்ப ஃபைனா துருவணும்னு அவசியம் இல்ல. ஸோ இதுக்கப்புறமா பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலைலாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். மஞ்சள் தூள், பெருங்காயம், அதுக்கப்புறமா கேரட், வெங்காயம். ஸோ இது 2யுமே வந்து போட்டுட்டு, சாஃப்ட் ஆக வரைக்கும் நம்ம வதக்கணும். இது வந்து உப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவையான அளவு, மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், வறுத்த ஜீரகத்தூள், பெப்பர் தூள், கரம் மசாலா. எல்லாமே மசாலா குறைவா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சத்து மாவு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். இது ஒரு திக்னெஸ்ஸ குடுக்கும். நம்ம பராத்தா ரெடி பண்ணதுக்கப்புறமா, இந்த ஃபில்லிங்லேருந்து தண்ணி இறங்காம இருக்கும்னு சொல்லலாம். நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து வதங்குறதுக்கு 2 நிமிஷம் தான் தேவைப்படும் உங்களுக்கு. கேரட் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல. தண்ணி ஊத்தி வதக்கக்கூடாது. நல்லா பிடிக்க வந்துச்சுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ ஆறுனதுக்கப்புறம், தேவையான அளவு நம்ம உருண்டைகளா பிடிச்சுக்கலாம். ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது ஒரு 4 பேத்துக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ கோதும மாவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகாய் தூள், ஓமம். எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, நல்லா சாஃப்ட்டான மாவு மாரி கொண்டு வரணும். இதுலயே ராகி, திணை அப்படி வந்து நீங்க மல்டி கிரெயின் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இது வந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறமா தேவையான ஷேப்ல நம்ம சப்பாத்தி, பூரி ரெடி பண்ற மாதிரியே ஃபர்ஸ்ட்டு பால்ஸா ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம இதில ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால, அந்த மேல இருக்கிற அந்த அவுட்டர் லேயர் கூட உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரவுண்டா நம்ம வந்து தேய்ச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இல்ல அப்டின்னா, நீங்க கையிலேயே கொழுக்கட்டை ரெடி பண்ற மாதிரியும் ஒரு கப் ஷேப்ல பண்ணிட்டு நீங்க க்ளோஸ் பண்ணலாம். இது வந்து சிம்பிள் மெத்தட்ன்னு சொல்றேன். ஸோ இந்த மாரி ஃபில்லிங்க வச்சுட்டு, நம்ம திரும்ப உருண்டைகளா வந்து பண்ணணும்னு அவசியமே இல்ல. நமக்கு தேவையான ஷேப்ல நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல பண்றேன். நீங்க பேக்கெட் ஷேப்ல கூட பண்ணலாம். இதே ஃபில்லிங் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவுட்டர் லேயர் திக்கா பண்ணிட்டு நம்ம ரோல் மாதிரி பண்ணி, நம்ம ஷாலோ ஃப்ரை ஆர் ஃப்ரை பண்ணி கூட குழந்தைகளுக்கு குடுக்கலாம் ஈவினிங் டைம்ல. இப்ப லைட்டா மட்டும் இத தேய்ச்சுக்கலாம். சொல்லப்போனா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். மாவு போடும்போது உங்களுக்கு ஒட்டாம வரும். அதே சமயம் ரொம்ப தின்னா தேய்ச்சிராதீங்க. இல்ல சீஸ் வைக்கிறதுனா நீங்க மொசரெல்லாலாம் வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஸோ அவ்வளோதான். இத அப்படியே எடுத்து அயர்ன் தோசை தவால போட போறோம். நல்ல ஹீட் வந்து அதிகமா வச்சுக்கங்க. 2 பக்க சைடும் திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணணும். ஸோ இந்த மாரி ப்ரவுன் ஸ்பாட் வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு நல்லா உப்பி வரும் இந்த பராத்தா. உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம 1 டீஸ்பூன் ஆயில் கூட விடல. ஆனாமே பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. தேவைப்பட்டா பட்டர் மட்டும் நீங்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக நான் சொல்றேன். எட்ஜஸ் எல்லாம் ப்ரெஷர் குடுக்கும்போது உங்களுக்கு உப்பி வரும் நல்லா. ஸோ அவ்வளோதான். ஸோ குழந்தைகளுக்கு அப்படியே குடுத்து விடலாம். இது வந்து பிக்கிளோட எடுத்துக்கலாம். ஏதாவது சின்ன கிரேவி இருந்தா குடுக்கலாம். இல்ல அப்படின்னா டைரக்ட்டா அப்படியேவும் வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரியே இன்னொன்னு நான் காட்டுறேன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் எட்ஜஸ மட்டும் நீங்க க்ளோஸ் பண்ணா போதும். வெயிட் லாஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட்க்கு அப்புறம் கூட இந்த மாதிரி நம்ம லஞ்ச் சாப்பிடலாம். இது வந்து 1 சாப்பிட்டாவே போதும். உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபில்லிங்கா இருக்கும்.
இன்னும் புரோட்டீன் அதிகமா வேணும் அப்டின்னா, சோயா, பன்னீர் இதெல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, உங்களுக்கு வந்து ஹோட்டல் அப்படிங்கும்போது, நெறைய ஆயில், நெறையா வந்து நெய் ஊத்தி பட்டர் போட்டு குடுப்பாங்க. நமக்கு அதே வந்து தெகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு 1/4 டீஸ்பூன் கூட இல்ல. நான் நெய் ஊத்தியிருக்கேன். ஸோ, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ரைத்தாவோட கூட எடுத்துக்கலாம். பச்சடி ரைத்தா நல்லாயிருக்கும். ஸோ, இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம, சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதில இன்னும் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா, துருவிட்டு தண்ணீல வாஷ் பண்ணிட்டு, இதே மாதிரி வதக்கியும் நீங்க பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கொண்டைக்கடலை அப்படிங்கும்போது, அது ஹை புரோட்டீன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வேக வச்சு மசாலாலாம் போட்டு வதக்குனதுக்கப்புறமா, மசிச்சுட்டு இதில வச்சு பண்ணலாம்.